tajunna takati takatati tajunna takajunna takitta takatemi takitta targadam takatemi takajunna targadam tam hi tam takajunna tam takajunna tam takajunna takita dadi nana takatemi takajunna targadam அலைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன அழகர் மலையாடி நாயக நாயகி பாவனை காண்டவரும் மன்னவன் வந்தானடி சரிகமவதனி புறமுடு சரியுடு நாதகீதராக ஆண்டவே மன்னவன் வந்தானடி மாதர் கவிதை கடலன நடவிட மாதர் மனம் மகிழன நடவிடவே மன்னவன் வந்தானடி
புதல்வா ஆறுமுக கடவுளே அடியால் வணங்கும் தேவமே கந்தா கடம்பா கார்த்திகே சண்முகா முத்துக்குமரா தத்துவத் தலைவா உன்னை வணங்கி உன்னியமாக வாழும் வள்ளியாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு அருள் வழங்கி எல்லோரும் எல்லாமோ பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திருச்சபையை வணங்குகிறேன். இங்கு வள்ளியாக காட்சியில் கொண்டிருக்கும் அருமை தாயார் இந்திரா தேவி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை மிக சிறப்பான முறையிலே மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக நோக்கத்தோடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை மிக சிறந்த முறையிலே அமைத்து கொடுத்த அருமை அப்பா நரசிங்கம் அவர்களுக்கும் இந்த நாடகங்களை வெளிநாடு முதல் கொண்டு எல்லாருமே ரசிக்கக்கூடிய வகையில் அண்ணே மாயாக்குள மாதவன் அவர்கள் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அன்னார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஹலோ திருவேங்கத்தோடு அரசே சீராகரணை திருமாலே பொருளாக எழுந்த உலகுகளை புவனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை அனந்தபடி அன்பர் பிடிக்கிற மறுத்தே இறைவா உன்னை பாடுங்காள் இன்பம் பொங்கும் என் மனமே
நன்றி நன்றி. கைதட்டிய 1 2 3 4 பேருக்கு நன்றி. அண்ணனுக்கும் நன்றி. கை தட்டாத உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கம். சொல்லி கடங்கவே பராசக்தி சூரதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திரிவாள் பராசக்தி வாடியின்றி துதிப்போம். சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியால் அணைக்கப்பட்டு 6 உருவமும் ஓர் உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி ஏன் குறைக்கிறிய தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூரபதமனை அடக்கி ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறுமுகனை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்க வேண்டும்? எடுதந்தானடி திலகிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட திருமறை போற்றும் அரைநெறி கூட எழுதந்தானடி பிள்ளையிலே. ஏட்டிலும் மூவரு எழுதமைத்தான் அந்த ஆட்டையும் அவனே பாட வைத்தான். ஏட்டிலும் மூவரு எழுதமைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் பாட வைத்தான். அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அண்ணாய் தொடங்கி இந்நாள் வரை அண்ணாள் தொடங்கி இந்நாள் வரை அவன் என்று எதுவுமே நடப்பதில்லை. அந்த சிவன் என்று எதுவுமே நடப்பதில்லை. அதை பாட வந்தேன் அவன் எல்லை. இன்னிசை பாட திருமறை போற்றும் அரைநெறி கூட எழுதந்தானடி திலகிலே. என் தந்தை பேர் நம்பி தலைவன், தாயின் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு 7 ஆண் பிள்ளைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லை என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஏன் வருத்தப்பட்டார் அப்படின்னா, நாளைக்கு தலை வலிக்குதுன்னு கீழே படுத்துட்டேன் அப்படின்னா முதல்ல ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது பொம்பளை பிள்ளை தான். பயலுகளும் பாப்பாங்க வந்து பாப்பாங்கன்னு தானப்பா சொல்றேன். உங்களை எல்லாம் காக்கா பிடிச்சி வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஆமா, பயலுகளும் பாப்பாங்க இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் முதல்ல ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது பொம்பளை பிள்ளை தான் என்பதை உணர்ந்த எனது தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதலை வைக்கிறார். அந்த கடுமையான வேண்டுதல் என்ன அப்படின்னா, முருகா, உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இலத்திலே திணை விதைத்து
அந்த திணைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல், நேர்த்திக்கடன். அந்த நேர்த்திக்கடனை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி செய்யும் காலம் வந்து விட்டது. ஒருவேளை நான் எங்க அப்பா பேச்சை கேட்காம நான் இங்க வராம இருந்தேன்னு வைங்க, இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்? அப்பன் பேச்சு கேட்காத புள்ள உங்களை இல்ல, இங்கெல்லாம் தங்க பிள்ளைங்க, நீங்க எல்லாம் உங்களை சொல்லல. அப்படி ஒரு பேரு நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்சை கேட்காதது மூணு பேரு. என்ன நம்ம பேச்சை கேட்காத? ஆமா 3 பேரா? அந்த 3 பேர் யார் தெரியுமா? யார் அது? ஒண்ணு நம்ம பெத்தது. நம்ம பெத்தது. ஆமா. இன்னொன்னு நம்மள பெத்தது. நம்மள பெத்தது. மூணாவது ரொம்ப முக்கியமானது. யார் அது? நல்லா கேட்டுக்கங்க. நமக்கு வாச்சது. ஒண்ணு நம்ம பெத்தது. நம்ம பெத்தது. இன்னொன்னு நம்மள பெத்தது. நம்மள பெத்தது. மூணாவது நமக்கு வாச்சது. இது ஆணுக்கு பெண்ணா இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணா இருக்கலாம். ஆணா இருக்கலாம். இந்த 3ல 2 கேட்கலைனாலும் 1வது கேட்கணும். அந்த 1 எது அப்படின்னா, ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. என்னன்னா, கொண்டவன் சரியாக இருந்தால் கூரை ஏறியும் சண்டை போடலாம் என்பது பழமொழி. ஒரு கட்டிய மனைவிக்கு ஒரு கணவன் எந்த நேரத்திலும் ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த மனைவியால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்கும் போது சரி நம்ம புருஷன் அங்கே போய் நின்றுக்கிட்டு, ஏன் பொண்டாட்டியா அவ செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க, வீட்லயும் இப்படித்தான் இவ என்னைய பேசுறா அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்புறம் 3 வேளை சாப்பாடு 1 வேளையா குறைஞ்சிரும், வேற ஒன்றும் ஆகாது. ஆமா, இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட நானும் ஒரு குடும்பம், எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தம்பி. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த உலகத்திலேயே பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில இருந்து ஒரு வரவு, அந்த உறவு யாரு அப்படிங்கிறதுனால அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஹலோ, கொஞ்சம் மட்டும் வைங்க தம்பி. ஹலோ ஹலோ.
உட்காந்துருக்கீங்க. ஏன் இந்த பாட்டு நல்லா இல்லையா? அப்போ கை தட்டலாமே. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது, தன்னால் வரணும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அமைதியாக இருக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். ஆமாம், அதை எடுத்து வைங்க. அது வரைக்கும் அந்த மைக்கை எடுத்து வைங்க. அது வரைக்கும் இந்த தாய்மார்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு வர்றேன். அது எதான் பேசு. இந்தர்த்தா ஏத்தோய் இங்கே இருங்கத்தா. அண்ணா மைக்கு சவுண்டோட உன் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. ஆத்தோ சூப்பர் தா. வேணா ஒரு மைக் ஒன்று வச்சுக்கோங்கத்தா. உங்ககிட்ட தான் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு தாய்மார்கள் கூட ரொம்ப அதிகமாக இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ கேட்க போகிறேன். ஆமாம், ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிறது வந்து முக்காவாசி பேர் திருமணமான பெண்கள் தான். பார்க்கும் பொழுதே நல்லா தெரியுது. இந்த திருமணமான பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கல்யாணம் பண்ண காலத்தில் இருந்து, எப்படி கல்யாணம் பண்ணின காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டில் தான் இன்னமும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற தாய்மார்கள் மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். எங்க பார்ப்போம்? ஆஹா சூப்பர் அண்ணா. என்ன வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த அங்கே ஒரு அம்மா மட்டும் தான், ஒரு அம்மா தான். எங்க? ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 3 4 5 அந்த தூக்கி கீழே இருக்கிற லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். கடல் மாதிரி பெண்கள் அதிகமாக இருக்கிறது பெண்கள் தான். ஆமாம், சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த 1-2 பேரை தூக்கியிருக்காங்க. இன்னும் அப்படி ஒரு சில ஐதீகங்கள்லாம் ஒரு இடங்களில் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ யாருமே அந்த காலத்தில் நலாயினி, அனுசுயா, வள்ளுவன் மனைவி வாசுகி இவங்கெல்லாம் கணவன் சாப்பிட்ட பிறகு அந்த தட்டில் தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அந்த ஐதீகம் எல்லாம் மாறி போச்சு அப்படிங்கிறது நீ உங்களை வச்சு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், கேளுங்க நல்லா. உங்களையும் சேர்த்துமா? ஆமா, நல்லா கேளுங்க. எல்லாரையும் சேர்த்துட்டேன். இப்போ கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவியோட நான் வெளியில போற நேரமெல்லாம் மல்லிகை பூ வாங்கி என்னுடைய கையால தான் என் மனைவி தலையில இன்னமும் நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாப்போம். ஹலோ 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 ஹலோ. ஏப்பா தம்பி, என்ன போன் வருதா? இங்க வாங்க, உட்காருங்க, இங்க வாங்க. இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு கால் வரும்னு நான் எதிர்பார்க்கல. போன் ஒண்ணு. உட்காருங்க. தெரியுது, நல்லா தெரியுது. போன வைக்க. சரி, நீங்க எல்லாம் வைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா வைக்கிறீங்களோ இல்லையா, வைக்கிறேன்னு ஒரு சில பேர் கை தூக்கிருக்கீங்க. இதை நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, தாய் போய்விட்டால் அறுசுவை உணவு போய்விடும், தந்தை போய்விட்டால் கற்ற கல்வி போய்விடும், உடன் பிறந்தவர்கள் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடும். ஆனா சம்சாரம் போயிட்டான்னா சகலமும் போயிடும். சம்சாரம் போயிட்டா சகலமும் போயிரும். நேத்து 2 கையை தூக்குனார் ஒருத்தர். ஆமா, என்னன்னு நீங்க மட்டும் 2 கையை தூக்குறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தங்கச்சி, எனக்கு 2 பொண்டாட்டியுமா அப்படின்னு. சரியாதான் பண்ணியிருக்காரு. 2 பொண்டாட்டியா இருந்தாலும் பாகுபாடு இல்லாம அந்த மனைவியை பாத்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாக போறதுல ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவரவர்கள் மனைவியை எந்த அளவுக்கு நீங்க மனதளவுல கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்ப சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறனால நான் சொன்னேன். ஒரு சில நேரங்களில் பொண்டாட்டியை பார்க்கும் பொழுது பேய் மாதிரி தான் இருக்கும். அம்பாளுக்கே அத்தனை அவதாரம், காமாட்சி, மீனாட்சி, கருமாரி, மகமாயி, காளி, பத்ரகாளி, வெட்டுடையாள் காளி அப்படின்னு அம்பாளுக்கே அத்தனை அவதாரம் இருக்கும் பொழுது அதனுடைய அம்சம் தானே பெண்களும். புருஷன் சந்தோஷமா இருந்தா அந்த அம்மாளும் சந்தோஷமா இருப்பா. புருஷன் வேற மாதிரி வந்தாருன்னா அப்புறம் அந்த நேரம் பத்திரகாளி வேஷம் தான். அதுக்காக பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் மனைவியை எந்த அளவுக்கு மனதளவில் நீங்கள் எல்லாம் கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்ப சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் சொன்னேன். நானும் கூட ஒரு முடிவோட தான் இருக்கேன். என்ன முடிவு அப்படின்னா, எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை இப்படிப்பட்ட குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே கல்யாணம் பண்ணுறதா ஒரு முடிவாக இருக்கேன். இருந்தாலும் அவரை ஒரு முறை மறைந்திருந்து பார்க்கலாம் என்ற எண்ணம். எப்படி பார்க்கலாம்? கொஞ்சம் வாங்கி வச்சு அதுக்கு எக்கோ வேண்டாம். ஹலோ, இது மட்டும். ஹலோ ஹலோ ஹலோ. தத்தி தக்க தத்தி தருகிறதா தத்தக்கு தச்சுண்ட தக்க சுண்ட தக்க தி தக்க தாதி தச்சுண்ட தக்க சுண்ட தக்கிட்ட தக்க தெம்மி தக்கிட்ட தருகிறதா தக்க தெம்மி தக்க சுண்ட தருகிறதா 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 தாம் தி
அத்தனை பேருக்கும் நன்றி நன்றிகள். ஏன் தம்பி இதை குறைச்சிருக்கீங்க? மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் வேலை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண இப்போ எப்படி இருக்கு இது மாதிரி வச்சிருங்க, குறைக்காதீங்க. ஒரு சாதாரணமா மிருதங்கம் வாசிப்பது என்பதே மிக மிக ஒரு கடினமான ஒரு விஷயம். அதுலேயும் தம்பி காளீஸ்வரன் அவர்கள் வந்து சிறுபிள்ளையாக இருந்தாலும் இந்த கொன்னக்கோளை வாயில சொல்லிக்கிட்டே வாசிக்கிறாருன்னா அதுக்கு அவர் எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கணும்.
எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதுதான் உண்மை. அதே போல தம்பி மணிகண்ட பிரபுன்னாவே பெருமைக்குரிய விஷயம். ரொம்ப அற்புதமான முறையிலே நீங்க தான் எங்களுக்கெல்லாம் குருநாதர். ஒரு நாடகத்துக்கு குரு யாருன்னா பெட்டிக்காரர் தான். ஆமா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி அந்த அனுபவம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே போல தம்பி சூர்யா அவர்கள் இவங்களெல்லாம் அவங்கெல்லாம் நெருப்பு மாதிரி. ஏன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. இப்படிப்பட்ட அருமையான இந்த பக்க மேளத்துல மீண்டும் ஒரு முறை உங்களையெல்லாம் வேலை வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு 500 பேர் சேர்ந்து ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஒரு பாடலை. ஆமா, நீங்க இவங்க 4 பேர் சேர்ந்து நீங்களாம் ரசிக்கக்கூடிய வகையில கொடுக்க போறாங்க. ஆகவே அவருடைய வரவுக்காக மன்னவள் வந்தானடி தோழி மன்னவள் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்து மன்னவள் வந்தானடி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்து மன்னவள் வந்தானடி மாயவனோ தூயவனோ நாயகனோ நானருகே மாயவனோ தூயவனோ நாயகனோ நானருகே மன்னவள் வந்தானடி தோழி செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பே வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பே செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பே வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பே மூன்றதமே மாலை ஓட்டிருவே மூன்றதமே மாலை ஓட்டிருவே பொற்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவள் வந்தானடி தோழி பூவிய பூவிய மேனிகள் ஆடி நாயக நாயக பாவனை காண்டவரும் மன்னவள் வந்தானடி சரிகமவதனி சுரமுடு சரியுடு நாதகீதராகம் ஆழ்விரவே மன்னவள் வந்தானடி மாதர் கவிதை கடலன நடவிட மாதர் மனம் மகிழன நடவிடவே மன்னவள் வந்தானடி சிறுமணல் மனம் ஒரு குருணகி நிலவு மணல் விழி சிவந்திட கடையிடவே மன்னவள் வந்தானடி சித்தித்தாள் விழுந்தும் பொன்னியும் நம் சத்தித்தாள் சித்தத்தாள் ஒரு காதல் வச்சி சாவிடமாவது மன்னவள் சதமது
நன்றி. இப்படி ஒரு இணைத்து பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. இவர் நினைச்ச பாடணும் அப்படின்னா விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம். இங்கு மிருதங்க வாச கொண்டிருக்கும் அருமை தம்பி காளீஸ்வரன் அவர்களை பாராட்டி ஆலம்பச்சேரியை சேர்ந்த காளி டிரைவர் அண்ணார் அவர்கள் 101 அன்பளிப்பு கொடுத்த பெருமை சொத்துள்ளார். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி இவர் இணைத்து பாடிக்கொண்டிருந்தா நேரம் போவதே தெரிவதில்லை. 4000 5000 உள்ள கிடக்கு. அதையெல்லாம் வெளியில வர வைக்கணும் அப்படின்னா நம்ம உள்ள போய் ஆகணும். இல்லைன்னா அதெல்லாம் நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிடும். அதனால அவருடைய வரவுக்காக சொல்லலாம்னு நினைச்சாலும் எனக்கு ஏதோ ஒண்ணு குறையுது. அதனால 4:30 பத்தி போய் ஆடலுடன் பாடல கேட்டு ரசிப்பது சுகம் சுகம் சுகம். ஆசிதர பார்வையில் எல்லாம் ஆகிரும் இன்னும் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பது சுகம் சுகம் சுகம். ஆசிதர் பார்வையில் எல்லாம் ஆகிரும் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பது சுகம் சுகம்